ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம். சகல ராம பக்தர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீராம நவமி வாழ்த்துக்களும். நாளை தினம் நம் நாட்டிலே ஸ்ரீராம நவமி உற்சவம் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீராமர் பிறந்து எத்தனையோ லட்சம் வருஷங்கள் ஆகிவிட்டன. திரேதாயுகத்திலே அவர் தசரதனுடைய குமாரராக ஸ்ரீமன் நாராயணன் ராமன் என்ற பெயரோடு அவதாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டி அரக்கர்களை அழித்து ராஜபரிபாலனம் செய்தார் என்பது புராண வரலாறு. அவர் அவதாரம் செய்து எத்தனையோ லட்சம் வருஷங்கள் ஆனாலும் கூட நாம் அவரை மறவாது அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் நடந்து வந்த சூழ்நிலையில் இந்த வருடம் காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக நாம் கோயில்களுக்கு சென்று விழாக்கள், கச்சேரிகள் மற்றும் யாகங்கள்லாம் செய்தல் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு வீட்டிலே முடங்கி கொடுக்கிறோம். இதுவும் இறை செயல்தான். நாம் வீட்டிலே இருந்தால் மாத்திரம் என்ன, ஏன் அந்த ராமருக்கு உகந்ததாக ஆஞ்சநேயருக்கு விருப்பமுள்ளதான ஒரு சேவையை நாம் செய்யக்கூடாது? நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். மிக கடுமையான யாக யஜ்ஞாதிகளெல்லாம் நாம் செய்ய வேண்டாம். ஆனால் எளிமையாக அவருடைய மந்திரத்தை நாம் ஜபம் செய்யலாம், திருப்பி திருப்பி சொல்லலாம். ராமநாமத்தை நீங்கள் லட்சக்கணக்கில் சொன்னால் நிறைய பலன்கள் கிடைக்கும். இன்றைய காலகட்டத்திலே நம்ம லட்சக்கணக்கில் ஜபம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் நமக்கு இல்லை. ஆனாலும் மகான்கள் நமதற்கும் ஒரு வழி செய்து சொல்லித் தந்திருக்கிறார்கள். குறுகிய நேரத்திலே லட்சக்கணக்கில் ஜபம் செய்வதற்கு ஒரு சிறிய வழியை சொல்லியிருக்கிறார்கள். பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் செய்வது உலகத்திலே எளிமையான மிக சிறந்த மந்திரம் எது என்று கேட்டதற்கு எல்லா மக்களும், பாமர மக்களும் எளிதில் சொல்லும்படியாக புரிந்து கொள்ளும்படியான மந்திரத்தை உபதேசிக்கொண்டு கேட்டபோது அவர் ராமநாம மந்திரத்தை உபதேசம் செய்தார். அது மாத்திரமல்ல, ராமா 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 என்று 3 முறை சொன்னால் 1000 முறை அந்த நாமம் சொன்னதுக்கு உண்டான பலன் என்பதாக அனுகிரகம் செய்திருக்கிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம சத்துல்யம் ராமநாம வரானனே என்று சொல்லிக்கிறார். இது எப்படி 3 தடவை சொன்னால் 1000 தடவை சொன்னதாக கணக்கு வரும்? இது ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? ஓம் நமோ நாராயணாயா என்ற அஷ்டாட்சர மந்திரத்திலே ரா என்பது 2வது எழுத்தாக வருகிறது. நாராயணா என்ற மந்திரத்தில் ரா 2வது எழுத்து. சிவாய நம என்பதில் மா என்பது 5வது எழுத்தாக வருகிறது. அப்போ 5 × 2 10, 10 × 10 × 10 1000. அது ஏன் மல்டிப்ளை பண்ணணும், கூட்டக்கூடாது என்றால் மந்திரங்கள் திருப்பி திருப்பி செல்லும்போது அதனுடைய பலம், சக்தி, வீரியம் பல மடங்கு பெருகும், மல்டிப்ளை ஆகும். ஆனால் தான் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 1000 தடவை, ஒரு தடவை ராமா ராமா ராமான் 3 தடவை சொல்லிட்டா 1000 தடவை சொன்ன கலன். அதுக்கு ஒரு தகுந்த மந்திரத்தை மகான் நம் உலகத்துக்கு தந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவிலே பிறந்து வீர சிவாஜியினுடைய குருவாக இருந்து முகமதியர்களுடைய படைகளெல்லாம் தவிடு ஒடியாக்கி இந்து மதத்தை காப்பாற்றி இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கு சிவாஜிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் சமர்த்த ராமதாஸ் என்ற மகான். அவர் அவதார புருஷர், ஆஞ்சநேயரோட அம்சம். அவர் ஒரு நல்ல மந்திரத்தை உபதேசம் செய்திருக்கிறார் மக்களுக்கு. அது ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம். மீண்டும் சொல்கிறேன், ஓம் ஸ்ரீராம
ஜெயராம ஜெய ஜெயராம ஓம் என்பதாகும். இதில் இதுக்கு திரையோதசாட்சரி மந்திரம்னு பெயர். திரையோதசாட்சரினால் 13 எழுத்துக்களை கொண்ட மந்திரம், ராம மந்திரம். இதில் பாருங்கள், 3 தடவை ராமா வருது. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம 3 தடவை ராம ராமா வந்துடுச்சு. அப்போ நீங்கள் ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஓம்னு சொல்லிட்டா 1000 நாமா சொன்னதுக்கு பலன். இதை 108 தடவை நீங்கள் ஜபம் செய்தால் 1,00,000 தடவை நீங்கள் ஜபம் செய்ததற்கு ஈடாகிறது. எவ்வளவு எளிய வழி பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம், இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு காரணம் என்று கேட்டால், எந்த மந்திரத்துக்கும் குருமுகமான உபதேசம் வேண்டும். தகுதியுள்ள குருவிடம் உபதேசம் வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மந்திரக்கு பவர் உங்களுக்கு சித்திக்கும். ஆனால் இந்த ஒரு மந்திரத்துக்கு மாத்திரம் குருமுகமான உபதேசம் தேவையில்லை என்பது சமத்ராத சுவாமிகளே அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த ஒரு மந்திரத்துக்கு குருமுகமாக உபதேசம் தேவையில்லை. நீங்களே நேரடியாக அந்த மந்திரத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஜபம் செய்யலாம். அதுக்கு பரிபூர்ணமான பலன் உண்டு. இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும்போது வீட்டிலே குளித்துவிட்டு ராமர் படமோ இல்லை ஆஞ்சநேயர் படம் முன்னால் வச்சுட்டு ஆஞ்சநேயருக்காக ஒரு சின்ன மணப்பலகை போட்டு அந்த இடத்துல முடிஞ்சால் ஆஞ்சநேயர் படத்தை வச்சு ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் சின்ன பூவை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 2 பூ போட்டு ராமருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதே நைவேத்தியத்தை ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு முடிந்தால் வாழைப்பழம், வேற ஒன்றும் வேண்டாம். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 தடவை சொல்லுங்கள். நீங்கள் ஆத்மார்த்தமாக ராமரையோ ஆஞ்சநேயரை மனசிலே நினைத்து கொண்டு நீங்கள் இதை ஜபம் செய்தால் ஆஞ்சநேயர் ஏதோ ஒரு ரூபத்திலே நீங்கள் சொல்லும் மந்திரத்தை கேட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து போவார். பல்வேறு இடங்களிலே ராமநாமம் நடக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் ஆஞ்சநேயர் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் நம்பிக்கையோடு ஆஞ்சநேயர் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் செய்கிற நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்து வரலாம். உங்களுக்கு தேவையான என்னெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அத்தனை பிரார்த்தனைகளையும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உங்களை நிறைவேற்றி தருவார். அது மாத்திரமில்லை, இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ரெகுலர் பிராக்டிஸாக சொல்லி வந்தால் உங்களுடைய மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். மனம் அழுத்தம் குறைந்தால் அதன் காரணமாக வரக்கூடிய நோய்கள், அதாவது உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், அதாவது இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடியது. மன அழுத்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கட்டுக்குள் அடங்கும். அதனால் இன்னொன்று என்னென்னா, இந்த மந்திரத்தை யார் ஒரு 13 கோடி தடவை ஜபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சாட்சாத் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியுடனும் ஆஞ்சநேயருடனும் பிரத்யட்சமாக தரிசனம் செய்து ஆசீர்வாதம் செய்வார்கள் என்று சமர்த்தராமதாஸ் சுவாமிகள் கூறியிருக்கிறார். அவர் ஆஞ்சநேயருடைய அம்சம். ஆஞ்சநேயருடைய நேரடி உபதேசம் பெற்று சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் செய்தவர். அவர்தான் அவருக்கு ராமதாசர் என்று பட்டம் கொடுத்தவர். சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி ஒரு பட்டம் கொடுத்திருக்கார், ராமதாசர்னு. ஆனால் அப்பேற்பட்ட மகான், அவருடைய உபதேசம் இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஓம் என்பது. இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் ஜபம் செய்து வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்பதாக நான் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைகிறேன். நன்றி, வணக்கம்.